ஹாய் ஹலோ வெல்கம் வர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலை சீரியல் தாங்க. மலை சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நிஷா இருந்துட்டு ஜெயிலுக்குள்ளே வந்து போயிட்டு விஜய்க்கு வந்து வெண்பா வந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூட்டிகிட்டு போனாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுற அட்டூழியம் இருக்கே, ஐயோ பாவங்க. விஜய் மட்டும் வெளியே இருந்திருந்தாரு சத்தியமாக வந்து அந்த குறவழியை கடித்து அப்படியே துப்பியிருப்பார். அந்த லெவலுக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வந்து நிஷா வந்து விஜய் வந்து கோவப்படுத்தி வந்து விட்டுட்டுருக்காங்க. எதுக்குடா இந்த நிஷாவுக்கு இந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, என்னதான் இருந்தாலே வந்து நிஷா வந்து இதுக்கு முன்னாடி வந்து அவங்க மாமா கிட்ட தானே வந்து பண்ணாங்க. மாமா என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கோ, வெட்கமே இல்லாமல் வந்து அக்கா வந்து இறந்த உடனே வந்து என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குற ஜென்மங்களில் வந்து இவளும் ஒருத்தி. அந்த மாதிரியான ஒரு இதை வந்து விஜய் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. மறுபடியும் அந்த குடும்பத்தில் வந்து நம்ம வந்து எந்த ஒரு இதுவும் வந்து பண்ணக்கூடாது, வேற ஒரு குடும்பங்கள் வந்து இணையட்டும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துக்கூட நம்ம விஜய் வந்துட்டு இல்லை என்னாலலாம் பண்ணிக்க வந்து முடியாது, நான் வந்து கல்யாணம் பண்ணுறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருந்தார். ஆனால் கல்யாணம் பண்ணுறதா இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தவர் திடீர்னு வந்து வேலைக்காரியாக வந்து மல்லியை வந்து கூட்டிகிட்டு வந்து இப்போ மல்லியவே வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களே, இது வந்து நியாயமா, இதெல்லாம் வந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம நிஷா வந்து மறுபடியும் வந்து கேள்வி கேட்குறதுக்கு வந்து ஆரம்பிக்கிறாங்க. சரி ஓகே, எங்கேனா எப்படியானா வந்து கேள்வி கேட்டுட்டு எப்படியானா வந்து போங்க நீங்கள். இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பாவை வந்து கண்ணில் வந்து காட்டுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கண்ணில் கூட வந்து காட்டல நம்ம நிஷா இருந்துட்டு. அந்த அளவுக்கு வந்து ஒரு கொடுமைக்காரியான ஒரு சித்திக்காரியாக வந்து இருக்கா வெண்பாவுக்கு. இப்போ இவங்கள வந்து வெண்பாவை வந்து கூட்டிக்கிட்டு லண்டன் வந்து போகிறதா வந்து பிளானை வந்து போட்டு வச்சுருக்காங்க. இந்த விஷயம் வந்து விஜய்க்கு வந்து தெரிஞ்சதுன்னா விஜய் வந்து ரொம்பவே வந்து மனசடைஞ்சு போயிடுவாருங்க. அது இல்லாமல் எல்லாருக்குமே வந்து தெரிய வந்ததுன்னா எப்படியுமே வந்து இங்கே இருந்தால் வந்து கண்டிப்பாக வந்து மறுபடியும் வந்து கேஸை போட்டு ஏதாச்சும் ஒன்று பண்ணி நம்மளை வந்து கூட்டிகிட்டு வந்து போயிடுவாங்க. வெண்பா வந்து மறுபடியும் அவங்க வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதிரேசனும் நிஷாவும் வந்து பிளானை வந்து பண்ணிட்டாங்க. அதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம வந்து லண்டன் வந்து கிளம்பிடலாம். லண்டன் போயிட்டால் வந்து யாரும் வந்து ஒன்றும் வந்து பண்ண முடியாது, ஒன்றும் வந்து கிழிக்க முடியாது, அவங்க வந்து வரப்போகிறதில்ல அப்படின்ற ஒரு தைரியத்தில் நம்ம வந்து லண்டன் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்கூல் டிசி எல்லாத்தையுமே வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. இதுவே வந்து வெண்பா வந்து பார்க்க விட்டுருந்தா வெண்பா வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுடைய டாடா கிட்ட, அவங்களுடைய அப்பா கிட்ட எல்லாத்தையுமே வந்து சொல்லியிருப்பாங்க. இப்படி தான் டாடா, எனக்கு வந்து அந்த வீட்டில் வந்து இருக்கவே வந்து பிடிக்கல, நீங்கள் வந்து எப்போ வருவீங்க, நான் வந்து உங்களை வந்து பார்க்கணும், மல்லியம்மாவை வந்து பார்க்கணும். மல்லியம்மா வந்து எனக்கு வந்து பார்த்து சாப்பாடு வந்து ஊட்டிகிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துலேயே வந்து இந்த மாதிரி வந்து நிஷா வந்து இப்படியெல்லாம் வந்து பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிசியும் வந்து வாங்கிட்டு வந்துட்டு என்னை வந்து லண்டனில் எடுத்துகிட்டு போயிட்டு வந்து சேர்த்துறேன்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து பயமாக இருக்குது, நீங்கள் வந்து எப்போ வந்து வருவீங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்ம விஜய்கிட்ட வந்து வெண்பா வந்து ரொம்ப ரெக்வஸ்ட்டாக வந்து கேட்டுட்ருக்காங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத, மல்லியம்மா வந்து கண்டிப்பாக வந்து நம்மளை வந்து வெளியே எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து தைரியம் வந்து கொடுக்குறாரு வெண்பாவுக்கு. ஆனால் வெண்பா வந்து பார்த்துருந்தா தானே வந்து அந்த இதெல்லாம் வந்து சொல்ல முடியும் விஜய் நீங்கள் அப்படின்னு தானே வந்து நமக்கும் வந்து ஒரு கேள்வி வந்து தோணுது. அவர் வந்து எப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஏற்கனவே வந்து அந்த லாக்கப்புக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு நாளே வந்து வெண்பா வந்து அந்த இடத்துல வந்து உக்காந்துட்டு இருக்கிற மாதிரி வந்து தெரிஞ்சுது. அதே மாதிரி தான் மறுபடியும் வந்து வெண்பா வந்து இங்கே வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கா நம்ம கூட அப்படின்ற நினப்பில் வந்து விஜய் வந்து சொல்கிறாரு. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பபாய், see you, டாடா.